ஹலோ கைஸ், மீண்டும் உங்களை சந்தித்ததே உங்கள் அஜய் பண்ண வீடியோஸ் 1 2 3. சரிங்க கைஸ், இன்னைக்கு ஒரு தரமான ஸ்டோரி, அதாவது கோஸ்ட் ஸ்டோரி தான் எடுத்து வந்திருக்கேன். இதை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு பேய் ஸ்டோரி தான். அதாவது ஒரு சிட்டியில் நடந்தது, தாண்டிவிடிங்கிற சிட்டி. அவ்வளோ பெரிய சிட்டி எல்லாம் கொஞ்சம் சின்ன சிட்டி தான். அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரி, வாங்க கலக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தாண்டிகுடிங்கிற பகுதியில் ஒரு விநாயகர் சதுர்த்தி நடந்துட்டுருக்கு. விநாயகர் சதுர்த்தினா விநாயகரை சாமி கும்பிட்டு போய் கரைக்கிற விழா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விழா. அந்த மாதிரி அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போது விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் அன்னைக்கு எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு சாயங்காலம் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு போய் ஒரு ஊரே சந்தோஷமாக இருக்காங்க. போய் டான்ஸ் ஆடிட்டு போய் படுத்துருக்காங்க. படுத்து அவங்கவுங்க வேலையை பார்த்துருக்காங்க. சில பேர் தூங்கிட்டாங்க, சில பேர் பாதி பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடினாலே நிறைய போலீஸ் வெளியில் சுற்றுவாங்கல்ல, ஒரு ஊருக்கு வெளியிட்டு சுற்றுவாங்க, ஊரை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியே அந்த அன்னைக்கு போலீஸ்லாம் ஊரெலாம் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தில் ஒரு போலீஸார் ஏதோ பார்த்துட்டு எல்லா போலீஸையும் கூப்பிட்டுருக்காரு. வாங்க, இந்த மரத்தில் ஏதோ இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு நேரம் கூப்பிட்டு போகும்போது ஒரு 2 இறகுகள் வைத்த ஒரு கொடூரமான ஒரு பிரேதம் பார்த்துருக்காங்க. அது போலீஸை பார்க்குது, அவங்க போலீஸை பார்க்குறாங்க, அவங்க அதை பார்க்குறாங்க. பார்த்து அது ஒரு குரல், அதாவது ஒரு பயங்கரமான சவுண்டை அனுப்புது. அதை பார்த்து எல்லாம் மிரண்டுக்கிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கும்போது நிறைய பேர் வீடியோ எடுத்துட்ருக்காங்க. ஆனால் வந்து பயப்படாமல் அங்கேயே உட்காந்துருக்கு. இவங்களும் பயப்படாமல் போகலை அவங்களும் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பேய் 2 இறக்கையிலையும் சடசடன்னு அடிச்சுட்டு அந்த வாதில் ஒரு வாதை மட்டும் அந்த மரத்தில் இருக்கிற ஒரு கலையை மட்டும் உடச்சி ரோட்டுக்கு நேரம் தரையில் விட்டுட்டு பறந்து போயிடுறது. அப்போ அதை கேப்சர் பண்ண ஒரு சின்ன ஒரு பிக்சரு கிடச்சிது. அந்த சின்ன இதுதான் கிடச்சிது. அது ஃபோன்லேருந்து நான் அப்படியே தெரியாமல் கலாண்டுட்டேன். இந்த மாதிரி பேயை பார்த்தோன்னே எல்லாம் கலைஞ்சு போயிட்டு எல்லாம் வீட்டுக்கு போங்க. இந்த மாதிரி பேய் வெளியில் சுற்றிட்டு இருக்கு, வேலை பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆஃப் பண்ணி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து செட் ஆகிடுறாங்க. காலையில் பார்த்தா எல்லாம் நார்மல் ஆகிடுறது. ஆனால் சாயங்காலம் இந்த மாதிரி அந்த மரத்தில் வந்து உட்காருன்னு ஊர் பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. அதனால் அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, இது எல்லாம் யாரை வேணாலும் தூக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது, இறக்கைகள் வச்சுருக்கு, யாரை வேணால் எந்த நேரத்தில் வேணால் தூக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி பேய்கள் மலை கிராமத்தில் மட்டும் இல்லை, கீழே மதுரை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலும் இருக்குது. நாட்டு சைடு, அதாவது கீழ்நாட்டு சைடு, எல்லா சைட்லையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ஜாக்கிரதையாங்க. பேய் இருக்குது, இல்லைன்னா இல்லை. சரிங்க, அடுத்த வீடியோஸ் இப்போ இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான் எடுத்து வர முடிஞ்சிச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய வீடியோ ஸ்டோரி எடுத்து வரேன் உங்களுக்காக. நன்றி, வணக்கம். இது உங்கள் அஜய் வீடியோஸ் 1 2 3. ஓகே.